ஹாய் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது இறால் பிரியாணி. இறால், தக்காளி பழம், வெங்காயம், இஞ்சி, உள்ளியெல்லாம் வெட்டி வச்சிருக்குது. இப்போ நாங்கள் இறாலுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு போட போகிறோம். உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி விடுங்க. கருவேப்பிலை பவுடர் 1/2 டீஸ் போட்டுட்டு அண்ட் தென் ஒரு கரண்டி கரம் மசாலா தூள் போடுங்க. மற்றது ஒரு கரண்டி கறித்தூள், வீட்டை செய்திருக்கிற கறித்தூள் போடுங்க. ஓகே, இப்படியே இவ்வளோத்தை கையால் எடுத்து இப்படி மேரினேட் பண்ணி இப்படியே வெய்யுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும். அதுக்கப்புறம் இறால் பிரியாணி செய்வோம். சட்டி சூடாயிட்டுது, அதுக்கு ஒரு கரண்டி நெய் உருகிட்டுது. இப்போ நாங்கள் 5 கரண்டி எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன், வெஜிடபிள்ஸ் ஆயில். அதை விட்டுது, அது நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிக்க மட்டும் வெயிட் பண்ணணும். ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணினா காணும். இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது, வெங்காயத்தை போட போகிறோம். நாங்கள் வெங்காயம் உள்ளியும் போடுவோம். போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இஞ்சியையும் போடுங்க. வெங்காயம், இஞ்சி, உள்ளி எல்லாம் நல்லா பொரிக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. இடையில இப்படி கிளறி விடுங்கோ. அந்த நிறம் வெங்காயத்தின் கலர் மாறி வருது லைட்டாக. இன்னும் ஒரு பொன்னிறத்துக்கு வந்த உடனே நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகம், கடுகு கொஞ்சம் போடணும். இப்போ பொன்னிறம் ஆகிக்கொண்டு வருது. நாங்கள் பெருஞ்சீரகம், கடுகு எடுத்து வச்சுக்கிறோம், அதை போடுவோம். போட்டு கொஞ்ச நேரம் கிளறணும். ஒரு 2-3 மினிட்ஸ் கிளறி போட்டு கிளறிட்டோம். ஒரு டொமேட்டோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இனி அதை அதுக்குள்ள போடுவோம். கொஞ்சம் வெங்காயம், உள்ளியில் இருக்கிற பச்சை வாசம் போகும் மட்டும் நல்லா வதக்க இந்த தக்காளி பழம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். இது தக்காளி பழம் இதெல்லாம் வதங்கி கொண்டு இருக்கட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே சுடு தண்ணி வச்சிருக்கிறோம். தண்ணி கொதிச்சிட்டு அரிசி போட போகிறோம். அரிசி போட்டு அது ஒரு 75% தான் குக் ஆகணும். அதுக்கு மேலே குக் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கழுவிக்கணும் வந்திருப்பேன். எல்லாரும் பிரியாணி வெள்ளை ரைஸில் செய்கிறது, ஆனால் எங்களுக்கு இப்படி குத்தரிசியில் செய்து சாப்பிட்றதான் விருப்பம். அதால் நாங்கள் 4 பேர் செய்கிறதுக்கு 2 சுண்டு அரிசி எடுத்துருக்கிறோம். தண்ணி கொதிச்சிட்டு இப்போ நான் அரிசியை போட போகிறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறேன். அது அவியட்டும். சும்மாச்சா அவிய விடக்கூடாது. ஒரு 75% கையில் எடுத்து அமர்த்தினா நல்லா அமரக்கூடாது, லைட்டாக அமர்ந்தா காணும். ஓகே, இப்போ பாருங்க, இது எல்லாம் பொன்னிறமாக வந்துட்டுது. நல்லா பொன்னிற களத்தில் வந்துட்டு இந்த பச்சை வாசம் எல்லாம் போயிட்டுது. இனி நாங்கள் இதோட இந்த மேரினேட் பண்ணி வச்ச இறால் இருக்குதானே, அதை அதுக்குள்ள போட்டு பொரிய பண்ண போகிறோம்.
இந்த கோப்பையில் இது தூள் எல்லாம் இருக்குது, அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு கடைசியாக ஊற்றினா சரி. இது பொரிஞ்சா பிறகு நல்லா கிளறி விடுங்கோ, நல்லா கொதிக்கட்டும். இந்த இறால் வந்து இப்போ ஒரு கலரில் இருக்குது, அப்புறம் ஒரு பிங்க் கலரில் வரும். நல்லா வதங்கி வருதுன்றா ஒரு பிங்க் கலரில் வரும் இந்த இறால். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இறால் எல்லாம் பாருங்க ஒரு பிங்க் கலரில் வந்துட்டுது. அப்போ அதுக்கு பிறகு திருப்பம் கொஞ்சம் கருவேப்பிலை பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் உங்களோட கறித்தூள் வீட்டை இருக்கிறது போட்டால் சரி. உரைப்பா சாப்பிட்றாக்கலண்டா ஒரு கரண்டி 1.5 கரண்டி போடுங்க. இது நாங்கள் உரைப்பா சாப்பிடாதனால அரை கரண்டி போடுறோம். போட்டுட்டு நல்லா வச்சு இப்படி கிளறி விடுங்கோ. அடுப்பை நல்லா குறைச்சி விடணும், மீடியத்தில் விடாமல். அதை விட மீடியத்தை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சி விட்டிங்கன்னா நல்லா விட்டுட்டு, ஏற்கனவே நான் சொன்னேன் நான் இந்த கறி இதுக்குள்ள இருக்குது, தூள் இருக்குது, அதை கரைச்சி இதுக்கு ஊற்ற சொல்லி இதுக்கு ஊற்றுவோம். ஊற்றிட்டு அரை கப் தண்ணி விட்டா இருக்குல்ல சரி, விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் விடுங்க. நல்லா மூடி விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். இருந்து ஒரு மூடி விடுங்க, ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கோ, அரிசி ஒரு 75% தான் அவிஞ்சிருக்கு. டூ மச் ஆவியை விட வேண்டாம், அவிஞ்சிட்டுது. இடத்தனி நாங்கள் இதுக்குள்ளே போடுறதுக்கு முன்னம் ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சொட்டு அவ்வளோ போட்டுட்டு நீங்கள் இனி அதை ரைஸ் எடுத்து இதுக்குள்ளே போடுங்க. நல்லா தூவி எல்லா இடம் இதுன்ற மாதிரி போடுங்க, ஒரு இடத்தையே தூக்கி கொட்டாமல். இப்போ நாங்கள் அரிசி அதுக்குள்ள போட்டுட்டோம். ஒரு கரண்டி நெய் எடுத்து அதுக்கு மேலால் விடுங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலையை தூவி போட்டு நல்லா வடிவாக இறுக்கி மூடி விடுங்க. மூடி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு, நாங்கள் திறந்துக்கு பார்ப்போம். பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா இதாக குக்காய் நல்ல வாசம் ஒன்று வருது வெளியில். இறால் பிரியாணி ரெடி. சுட சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ, பாய்.